இதற்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று சொல்லி தேவனுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை குறித்து இந்த நாட்களிலே நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். யாத்திராகமம் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் வீதமாய் சொல்லுகிறது, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மோசே பார்வோனிடத்தில் தேவ ஜனங்களுக்காக அவன் போராடி கொண்டிருக்கும் பொழுது தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. கர்த்தருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக பார்வோனையும் நிறுத்துகிறார், மோசேயையும் நிறுத்துகிறார். இது ரெண்டு பேருக்குமே பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. பார்வோனுக்கு தேவனுடைய வல்லமையை காண்பிக்க வேண்டும், மோசேக்கும் தேவனுடைய வல்லமையை காண்பிக்க வேண்டும், அவருடைய நாமம் எப்படிப்பட்டது என்பதை நிலைநிறுத்த வேண்டும், எப்படிப்பட்டது என்பதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த சம்பவத்தை நிறைய அற்புத அடையாளங்கள் மூலமாக பார்வோனிடத்தில் கர்த்தர் செயல்படுத்துகிறதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எந்த ஜெபம் பண்ணினாலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவினுடைய நாமத்தை என்ன செய்யணும், பயன்படுத்த வேண்டும். ஏன் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த வேண்டும்? இந்த பூமியிலே அவர்தான் நமக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார், அவர்தான் மீட்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே கேட்கும் பொழுது பரலோகம் நமக்கு ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறதை நம்ம பார்க்கணும். இப்போது கூட சில கம்பெனிகள் தங்களுடைய பெயரை விளம்பரப்படுத்தி அந்த பெயருக்கு ஒரு பெரிய ஒரு இமேஜ், ஒரு நல்ல ஒரு காரியத்தை அவங்க வைத்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய பெயரை, அவங்களுடைய எம்பளவை மற்றவர்கள் என்ன செய்ய முடியாது, லோகோவை மற்றவங்க என்ன செய்ய முடியாது, பயன்படுத்த முடியாது. அதை பயன்படுத்தினால் அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் என்னென்னா, எங்களுடைய கம்பெனியினுடைய பெயர் மிகவும் பெரியது, நற்பெயரை பெற்றிருக்கிறது, இதை பயன்படுத்தணும், எங்களுடைய அனுமதி என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, விதமாய் செயல்படுகிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு இலவசமாக அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற ஒரு வாய்ப்பை நமக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அவருடைய நாமம் விளங்க பண்ணும்படி உங்களை தெரிந்து கொள்கிறார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நம்மை தெரிந்து கொள்கிறார். உபாகம புஸ்தகத்தில் 2 புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாய் இருக்கத்தக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு காரியமும் அது புகழ்பெற்றதாக என்ன மாறிவிடுகிறது. எருசலேமை பார்க்கிற புகழ்பெற்ற ஒரு பட்டணமாக மாறுகிறது, இஸ்ரவேல் ஒரு புகழ்பெற்ற ஒரு கோத்திரமாக மாறுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அவனுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு நாமத்தை கர்த்தர் அவனுக்கு என்ன செய்கிறார், தரித்து கொள்ளுகிறார். தாவீதினுடைய குமாரன் என்று சொல்லி கொள்ள அவர் வெட்கப்படவில்லை. இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய தாவீது எங்களுடைய நாமத்தை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க, இயேசுங்கிற நாமத்தை பயன்படுத்துகிறாங்க. தேவனுடைய நாமம் யெகோவா தேவனுக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்பாவாக, உமையவாக இருக்கிறார், எபெனேசராக இருக்கிறார், இயேசுங்கிற பெயர் உண்டு, எபெனேசர் என்கிற பெயர் உண்டு, இம்மானுவேல் என்கிற பெயர் உண்டு, அதிசயமானவர், சமாதான பிரபு, நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், இதெல்லாம் அவருடைய பெயர். யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா, யெகோவா ஷம்மா, இப்படி பல பெயர்கள் வேதாகமத்தில் என்ன செய்கிறது, கொடுக்கப்பட. இருக்கிறவராகவே இருக்கிறேன், என்னை காண்கிறவர், இப்படி பல பெயர்களை என்ன செய்கிறது, அந்தந்த சம்பவத்துக்கு தகுந்தபடி அந்த பெயர் விளங்க பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். பெரியமானவர்களே, அவருடைய பெயரில் அநேக வல்லமை அடங்கி இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்லும்போது பிசாசு நடுங்குகிறான். அவருடைய நாமத்தை சொல்லி பிசாசுகளை ஊழியக்காரங்க என்ன செய்கிறாங்க, துரத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். உபாகம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் தேவனாய கர்த்தர் தமது நாமம் விளங்க பண்ணும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும், அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகனங்களையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசம பாகங்களையும், உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆம்பரியாமல் தேவனுடைய நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானத்தை
நம்ம தெரிந்து கொள்ளணும். எந்த இடத்துல தேவன் எனக்கு குறித்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு இடம் உண்டு. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு இடத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருப்பார், நியமித்திருப்பார். ஜெபாலயங்கள் பல இருந்தாலும் எருசலேம் தேவாலயம் ஒரே தேவாலயமாக தான் என்ன செய்தது, காணப்பட்டது. ஜெபாலயங்கள் எல்லா இடத்திலும் காணப்பட்டது. அங்கே வேத வசனம் வாசிக்கப்பட்டது, ஜனங்களுக்கு விளக்கம் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் கர்த்தரை தொழுது கொள்வதற்கு, தசமபாகங்களை கொடுப்பதற்கு, இன்னும் பலி செலுத்துவதற்கு, அதுக்கு என்று எருசலேம் தேவாலயத்துக்கு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஓடோடி ஜனங்கள் வருகிறதை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆக நீங்களும் ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளணும். தேவன் எனக்கு எந்த இடத்தை நியமித்திருக்கிறார், நான் எங்கே தசமபாகம் செலுத்த வேண்டும், யாருக்கு எங்கே சர்வாங்க தகன பலிகளை செலுத்த வேண்டும், எங்கே பலிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி, எங்கே கர்த்தருக்கு படைப்புகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், ஒரு இடத்தை அவருடைய நாமம் விளங்கும் பண்ணும்படி அந்த ஒரு இடத்தை தெரிந்து கொள்ளணும். அங்கே போனால் அவருடைய நாமமும் விளங்க பண்ண வேண்டும், நம்முடைய நாமமும் அது விளங்குறதுக்கு ஏதுவாக என்ன செய்யணும், நம்முடைய நாமமும் அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாமமாக மாறுவதற்கு ஏதுவாதாக என்ன செய்யணும், மாற வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ இப்படி தேவனுக்கு பிரியமாக நம்ம செயல்படும்போது என்ன நடக்கிறதுனா, ஒருவேளை நம்ம துரத்தப்பட்ட ஜனங்களாக இருக்கலாம், வறுமையினால் பல இடங்களுக்கு சிதறடிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், கூட்டி சேர்க்கிறார். நெகேமியா புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது அவர்களெல்லாம் பாபிலோனுக்கு அடிமையாக துரத்தப்பட்டவர்கள், அடிமையாக கொண்டு போகப்பட்டவர்கள். ஆனால் அவங்க அங்கே போய் அடிமைத்தனத்தை உணர்ந்து, நாங்கள் தங்கள் செய்த பாவங்களை உணர்ந்து கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள், கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள், கர்த்தரை தேட ஆரம்பித்தார்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டார்கள். இது நிமித்தமாக பழையபடி தேவன் அவங்களை எருசலேமுக்கு கொண்டு வர பிரயாசப்படுகிறத அங்கே நெகேமியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நெகேமியா 1 அதிகாரம் 9 சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும் என்று சொல்லி அவங்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை சொன்னபடியே நினைத்து அவர்களை என்ன செய்கிறார், கொண்டு வந்து சேர்க்கிறதே பார்க்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் வேறு, கர்த்தருடைய எண்ணங்கள் வேறு, அவருடைய வழிகள் வேறு, நம்முடைய வழிகள் வேறு. அவருடைய வழிகள் என்பது நீங்கள் என்னைக்கு புரிந்து கொள்கிறோமோ, அவருடைய வழிகளில் நடந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அவருடைய சிந்தனை என்பதை அறிந்து கொண்டு அதன்படி நம்ம செயல்பட்டால் நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் என்ன செய்யும், காணப்படும். நம்ம பல திங்கிங் காணப்படும். நம்ம இருக்கிற இடங்களில் கர்த்தர் இப்படி நடத்துகிறார், அப்படி நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம செயல்பட்டு கொண்டு இருப்போம். ஆனால் தேவனுடைய இருதயத்தில் என்ன காணப்படுகிறது, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமம் மகிமைப்படணும், அவருடைய நாமம் உயர்த்தப்படணும். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 அதிகாரம் 12 வாசிக்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ தேவர்கள் இருக்கலாம், எத்தனையோ ராஜாக்கள் இருக்கலாம். ஆனால் இயேசுவின் நாமத்தை சொன்னாதான் பிசாசுகள் என்ன செய்கிறது, ஓடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்கும்போது பரலோகம் கொடுக்கிறது. நம்ம பேரை சொல்லி கேட்டால் கிடைக்காது. ஏன்னு சொன்னால் அதிகாரம் பெற்றவர் இயேசு கிறிஸ்து, ரத்தம் சிந்தி இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, இந்த உலகத்துக்காக பாவமன்னிப்பு நிச்சயத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து, பிதாவாய குமாரனை அனுப்பி தமக்காக நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார், பலியாயிருக்கிறார், நமக்காக பலியாயிருக்கிறார், பலி செலுத்தப்பட்டவர். அப்போ அவர் தான் விலைக்கிரயமாக இந்த உலகத்தையே வாங்கியிருக்கிறார். அப்போ அவருடைய பெயரை சொன்னாதான் பரலோகமே என்ன செய்யும், நமக்கு செவி கொடுக்கும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு ஜெபத்தை முடிக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் என்று சொல்லி நம்ம முடிக்கிறதே பார்க்கிறோம். அப்போ அவருடைய நாமத்தை பயன்படுத்தணும். ஆசீர்வதிக்கிறவர் பிதாவாகிய தேவன் தான். ஆனாலும் நம்ம எங்கிருந்து வருகிறோம், யார் மூலமாக வருகிறோம், எப்படி வருகிறோம், அது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தின கழுவப்பட்ட பிள்ளைகளாக நம்ம அங்கே தேவனுடைய சமூகத்தில் போகும்போது அந்த பரலோகம் நமக்கு என்ன செய்கிறது, செவி கொடுக்கிறது. காரணம் என்று சொன்னால் அவர் பட்ட பாடுகள்,
அவருடைய அர்ப்பணிப்பு, சிலுவை, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவர் அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கஷ்ட காலங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். ஆதியாகமத்திலேயே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவே இருந்தே ஆரம்பித்தாச்சு. அப்போ அவங்களுக்கெல்லாம் சொல்லப்படலை, தாங்களாகவே தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யெகோவாங்கிற பேரில் அவருடைய நாமத்தை என்ன செய்தாங்க? தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கார். அப்போ அவருடைய நாமம் விலையேற பெற்றது. அந்த நாமத்தை அழிச்சிடணும், ஒழிச்சிடணும்னு சொல்லிட்டு நிறைய துரோகிகள் எழும்பினார்கள். அவருடைய நாமத்தை சிதறடிச்சிடணும். யூதர்கள் எழும்பினார்கள், யூதாஸ் காரியோத் எழும்பினான், இன்னும் நிறைய சமூக அந்த நாஸ்திகர்கள் எழும்பினார்கள். ஆனால் இன்று வரைக்கும் அவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டு தான் என்ன செய்கிறது? காணப்படுகிறது. பிரியமானவர்களே, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த தேவனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பெலிஸ்தியனாகிய கோலியாத் கர்த்தரை நிந்திக்கிறான், கர்த்தருடைய சேனை நிந்திக்கிறான், அவருடைய நாமத்தை தூசிச்சு கொண்டே இருக்கிறான், அவருடைய நாமத்தை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அப்போ அந்த இடத்துல தேவனுடைய நாமத்தை விளங்க பண்ணுகிறது யார் என்று சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு பயம், ஒரு நடுக்கம். நமக்கு அந்த பலன் இல்லையே, நமக்கு அந்த ஞானம் இல்லையே அப்படின்னு சொல்லி நடுங்கி கொண்டு இருக்கும்போது, கர்த்தர் அவன் பெரிய மனுஷனாக தன்னை பெருமை பாராட்டி கொண்டிருந்த கோலியாத்தை சிறுமைப்படுத்தும்படிக்கு சிறிய தாவீதை கர்த்தர் என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய நாமத்தை நம்ம சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா, அவருடைய நாமத்தை நம்ம தூசித்து கொண்டு இருந்தால் நம்ம இந்த உலகத்திலே சிறுமைப்படுத்தப்படுவோம் என்பதற்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். கோலியாத் தன் பெயரை பெருசாக நினச்சிட்டு மற்றவங்க கர்த்தருடைய பெயரை, இஸ்ரவேலுடைய பெயரையும் தாழ்த்தி பேசுகிறான், கெட்ட வார்த்தையினால் பேசுகிறான், ராஜாவை கெட்ட வார்த்தையினால் பேசுகிறான், விருத்த சேதனமுடைய அந்த ஜனங்களை தரக்குறைவாக பேசி அப்படி இப்படிமா பேசுகிறான். கர்த்தர் என்ன செய்கிறார்? தாவீது மூலமாக அவனுக்கு பதில் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஒரே கூழாங்கல்லினாலே அவனை என்ன செய்கிறார்? வீழ்த்துகிறார். அவனுடைய நாமம் பெரிதாக எண்ணப்படவில்லை. கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள் அழிந்து போவார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கும்படி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவருடைய பெயரை வச்சிருக்கிறோம். இந்த வேதாகமத்தில் உள்ள அனைத்து பெயர்களையும் நம்ம எல்லா பிள்ளைகளுக்கும் என்ன செய்கிறோம்? வைக்கிறோம். அந்த பிள்ளைகள் பரிசுத்தமாக இல்லை, தேவனுக்கு பிரியமாக இல்லைன்னா கர்த்தருடைய நாமம் என்ன செய்யும்? தூஷிக்கப்படுகிறதாக என்ன செய்யும்? காணப்படும். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதாக காணப்படும். பெயர் வைக்கிறது பெரிய காரியம் அல்ல. அந்த பெயருக்கு ஏற்றபடி நம்ம இருக்கிறோமா? தானியல்னா தானியல் மாதிரி ஜெபிக்கணும். எஸ்தராக இருந்தால் எஸ்தரை போல் என்ன செய்யணும்? உபவாசித்து ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். இப்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோன்னா அதே போல் விசுவாசம் உள்ளவர்களாக என்ன செய்யணும்? இருக்கணும். எலியானா எலியாவை மாதிரி கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டணும். எலிசானா அற்புதங்களை செய்கிற அந்த எலிசாவை போல் என்ன செய்யணும்? தேவ ஜனத்துக்காக பரிந்து பேசுகிறவங்களாக இருக்கணும். மற்றவர்களுடைய குறைவுகளை தீர்க்கிற அந்த எலிசாவை போல் இருக்கணும். நிறைய பேருடைய கடனை அடைப்பதற்கு அவன் உதவி செய்தான். சுனேமியாளுக்கு அற்புதம், இப்படி பல காரியங்களை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக என்ன செய்யணும்? இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு துணிகரமாக பாவங்கள் செய்து கொண்டு இருக்கிற அநேக மக்களை என்ன செய்கிறோம்? பார்க்குறோம்ப்போ அவங்களுக்கு அவங்க பெயரை வச்சே பனிஷ்மெண்ட் என்ன செஞ்சிடும்? கிடைக்கும். அதனால் பெயர் வைக்கிற பெரிய காரியம் இல்லை. பெயருக்கு ஏற்றபடி என்ன செய்யணும்? வாழணும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அவருடைய என்ன பெயர் நமக்கு இடப்பட்டிருக்கோ அந்த பெயரை நம்ம, இந்த பெயர் எனக்கு தந்திருக்கிறாங்க கிறிஸ்தவத்தில் வேதாகமத்தில் உள்ள பெயர், நான் அதுக்கு ஏற்றபடி என்ன செய்வேன்? வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லி வாரணும். தாவீது பாருங்கள், அவன் அப்படி செயல்பட்டு அவனுடைய வாழ்க்கையில் தேவனுக்காக செயல்பட்டதனால் கடைசி வரைக்கும் ராஜாவாக இருந்தது கூட மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் கடைசி வரைக்கும் சந்ததி அழியாது, ஒரு விளக்கு நான் ஏற்றி வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். காரணம் என்னென்னா, அந்த அவன் தேவனுடைய பெயரை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல தேவனுடைய பெயரை நிலைநாட்டுகிறவனாக என்ன செய்தான்? காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது நம்ம பார்க்குறோம்ல, அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனோ அவன்
ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறது. இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்துக்கு பின்பு அப்போஸ்தலர்கள் தேவாலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கால் விளங்காத ஒரு சப்பானி என்ன செய்கிறான், ஏதாயிலும் ஒரு இடத்துல கிடைக்குமா என்று சொல்லி அவன் பிச்சை எடுப்பதற்காக அவன் எண்ணி பார்க்கும்போது இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவருடைய கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அவன் பாருங்க, அப்போ அவனிடத்துல பணம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் இயேசுவின் நாமத்தை அவன் அறிக்கை செய்தான். கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவருடைய நாமத்தினாலே எழும்பு, அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க. இன்னைக்கு எதெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குதோ அந்த நாமத்தை பயன்படுத்தி, இது எனக்கு வேணும்னு சொல்லுங்க, அது உங்களுக்கு கிடைக்கும். இது எனக்கு உண்டாகணும், இந்த பலவீனம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டுன்னு சொல்லுங்க, நீங்கும். இந்த பிசாசு இயேசுவின் நாமத்தினால விலகி போ என்று சொல்லுங்க, விலகி போயிடும். இந்த தரித்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தை விட்டு எங்கள் கோத்திரை விட்டு விலகுவதாக என்று சொல்லுங்க, அது விலகி போயிடும். இயேசுவின் நாமத்தினால என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க, நிச்சயமாக அது ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினால் எனக்கு ஞானம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எனக்கு ஆரோக்கியம் வரணும் என்று சிலருடைய நாமத்தை நீங்கள் விசுவாசத்தோடு கூட பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை என்ன செய்வார், செய்கிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:16 சொல்லியிருக்கிறது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை அவனுக்கு கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பிரியமானது. அப்போ தேவன் அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசம், ஆமாம், அந்த விசுவாசம் பெருகணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியமாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய நாமத்தின் மேலே நினைச்சணும், விசுவாசம் வைக்கணும். நான் ஏசப்பா பிள்ளையாக மாறிட்டேன் அப்படின்னா அந்த உலகம் உங்களுக்கு எல்லாம் தரணும். இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுங்க, பூமி தன் பலனை தரும் அப்படின்னு தான் வேதம் சொல்லி இருக்கிறது. கர்த்தர் நன்மையானதை தருவார், பரலோகம் உங்களுக்கு தரும், பூமியும் உங்களுக்கு தரும், மனுஷர்களும் உங்களுக்கு தருவாங்க. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா அவருடைய நாமத்தை சொன்னால் எல்லாம் உங்களுக்கு திறந்து கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் பலன் இருந்தும் என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொள்ளுகிறபடியினால் இதோ ஒரு திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பொட்ட மாட்டான் என்று சொல்லி வெளிப்படுத்த விசேஷத்தில் நம்ம 3ஆம் அதிகாரத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அப்போ அவருடைய கொஞ்சம் நம்ம விசுவாசித்து அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் போது அந்த லாக்கு திறக்கிற மாதிரி, ஒரு பூட்டை திறக்கிற மாதிரி, அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிற மாதிரி அது நமக்கு திறந்து கொடுக்கிறது. பண்டக சாலைகள் திறக்கும், ஆமாம், இப்படி பல காரியங்கள், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். முடியாததை கர்த்தர் என்ன செய்வார், முடிய வைக்கிற தேவனாக இருக்கிறார். தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தை குறித்து நாங்கள் தியானிச்சிருக்கிறோம். உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது, மகத்துவமானது. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடிய எங்களையும் பயன்படுத்துங்க. உம்முடைய நாமம் விளங்கும் பண்ணும்படிக்கு நீர் தெரிந்திருக்கிற இடத்துக்கு எங்களையும் கூட்டிக் கொண்டு போய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுங்க. நாங்கள் உம்முடைய நாமத்தை தூஷியாதபடிக்கும் உம்முடைய நாமத்தை ஆண்டவரை வேதனைப்படுத்தாதபடிக்கும் வாழ்வதற்கு எங்களுக்கு இரக்கம் கிருபை தாங்க. நாங்கள் எங்கே போனாலும் உம்முடைய நாமம் விளங்க பண்ணணும் ஐயா. எங்கள் குடும்பத்தார், எங்களுடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை விளங்க பண்ணுகிறவர்களாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக காணப்பட எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் செய்திருங்கப்பா. இந்த கிருபைக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து இந்த சமூகத்தில் காத்திருக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.